இப்போ 7ஆம் தேதி இபிஎஸ் அவர்கள் முதல்வராக அறிவிக்கப்பட்டால் ஓபிஎஸ் என்ன ஒத்துக்குவாரான்னு கேக்குறீங்க, அதானே உங்க கேள்வி? அறிவிக்கப்பட்டா இல்ல அறிவிக்கப்பட இருக்கிறார், நான் ஸ்டாண்ட் எடுத்து சொல்றேன். இப்போ நீங்க வந்து எங்க கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? இது ஆட்சி அதிகாரம் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ஒண்ணா இருப்பாங்க. பட் இப்ப எலெக்ஷன் வரப்போகுது. இனியும் ஓபிஎஸ் பொறுமையாக இருப்பாரா, பொறுமை காப்பாரா, அல்லது தர்ம யுத்தம் 2.0க்கு தயாராவாரா? அடிமைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அகில இந்திய தலைமையை இதை வழிநடத்தி கொண்டிருக்கிற திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் இந்த 2 அடிமைகள்ல யார் சிறந்த அடிமைகள், இல்ல இந்த 2 பேருமே வேண்டாம், மூன்றாவது யாராவது இருக்கிறார்களா என்று அவர்கள் தேடி பிடிக்கணும். ஏழைகளின் அபிலாஷைக்காக உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட தோற்றுவித்தவர் எம்ஜிஆர். அதை போய் அடிமை என்கின்றார் கே.சி. பழனிசாமி. அது எம்ஜிஆரை இழிவுபடுத்துகின்ற செயல். இதுல இவர்கள் 2 பேருக்கு இருக்கிற பிரச்சனையில ஒருவர் மோடியை நோக்கி போவார், மோடி யாரை ஆதரிக்கவில்லையோ அவர் சசிகலாவை நோக்கி போவார். இறுதியாக தொண்டர்கள் இருவரையும் ஒதுக்கிவிட்டு எம்ஜிஆர் வழிவந்த ஒரு தொண்டரை இந்த கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுப்பார். எம்ஜிஆர் காட்டிய முதலமைச்சர் வேட்பாளர் கேசிபி, அப்படி சொல்லுங்க. இந்த பிரதம மந்திரி அதில் இறங்கி இந்த கட்சி உடைந்து போய்விடக் கூடாது, ஆட்சி கட்டியில் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அதை என்றுமே மறக்க மாட்டோம். மோடி செய்தது நல்ல காரியம். செயற்குழு பொதுக்குழுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 90% அந்த உறுப்பினர்களை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான் வச்சிருக்கார். வாக்கெடுப்புக்கு விடலாம் என்று விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வென்று விடுவார். இவருக்கு முதலமைச்சர் பதவி வேண்டும் என்பதற்காக ஆதரவாளர்களுக்கு போராடுவது போல இது ஒரு நாடகம். நான் கைது செய்யப்பட்ட போது அதிமுக அடிப்படை தொண்டர்களுக்கு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலர் வேணும், அவர்களுக்கு அந்த உரிமைகள் வேணும்னு கைது செய்யப்பட்ட பொழுது இந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு கண்ணும் காதும் குருடுமாக இருந்தார். அந்த வார்த்தைகள் எங்க போனாரு? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது முரசரங்கம், உண்மை அறிவோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இன்றைய முரசரங்கத்தின் பேசுபொருள், அஇஅதிமுகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார்? எடப்பாடி பழனிசாமியா அல்லது ஓ பன்னீர்செல்வமா? இபிஎஸ் வெர்சஸ் ஓபிஎஸ் இருவரில் யார் அஇஅதிமுகவின் அதிகாரப்பூர்வ முதலமைச்சர் வேட்பாளர் என்று 7ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று அஇஅதிமுக அறிவித்திருக்கிறது. ஸோ 7ஆம் தேதி யார் அறிவிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் விவாத பொருள். இது ஒரு பெரிய ரகசியமா? எடப்பாடி பழனிசாமி தான் அறிவிக்க போறாங்க அப்படின்னு அங்கிருந்து டிவிக்கு முன்னாடி இருந்து நீங்க சொல்றது இங்க வரை கேட்குது. ஓபிஎஸ் விட்டுருவாரா அப்படிங்கிற கேள்வி இங்கிருந்து எழுகிறது. ஸோ இதுதான் இன்றைய பேசுபொருள். அஇஅதிமுகவிற்குள் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத சமரசம் செய்து விட்டார்களா? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஓபிஎஸ் தரப்பு சம்மதம் தெரிவித்து விடுமா போன்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. பயணிக்கலாம். அரங்கில் நம்மோடு இணைகிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி என்ற பாகிருஷ்ணன் அவர்களும், அரசியல் விமர்சகர் திரு ஐயன் கார்த்திகேயன் அவர்களும் அரங்கில் இணைகிறார்கள். நேரலையில் நம்மோடு இணைகிறார்கள் நாடாளுமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள், அஇஅதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு புகழேந்தி அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் தராசு திரு ஷியாம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நாம் நிகழ்ச்சிக்குள் விரைவாக பயணிக்கலாம். திரு புகழேந்தி, உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடிப்படையில் திரு புகழேந்தி கேக்குதா? வணக்கம். வணக்கம். குட் ஈவினிங் செந்தில் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். இங்க விவாதத்துக்கு இங்க வந்துருங்க. விவாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம நேரலையில் இருக்கிறோம். புகழேந்தி சார், குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஹவ் ஆர் யூ? யா ஐ அம் குட். சோ நம்ம விவாதத்துக்குள்ள பயணிக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட இருக்கிறார் 7ஆம் தேதி. நான் உறுதியா சொல்றேன். நான் அந்த ஸ்டாண்ட் எடுத்து நான் போறேன் உள்ளுக்குள்ள. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக 7ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கிறார் ஸ்டாண்ட்ல இருந்து நான் அந்த கொஸ்டினை த்ரோ பண்றேன். ஓபிஎஸ் சும்மா இருப்பாரா? ஏற்றுக்கொள்வாரா? யார கேக்குறீங்க? ஓபிஎஸ் அமைதி காப்பாரா? உங்களை தான் கேக்குறேன். இங்க ஒரு பிரச்சனையும் இல்லையே செந்தில் சார். ஆமா, ஓபிஎஸ் அண்ணனுக்கோ இபிஎஸ்க்கோ பிரச்சனை அப்படிங்கறதே இல்லையே இங்க. சோ முதலமைச்சர் வேட்பாளர் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வார் ஓபிஎஸ். ஹலோ, 5.25 மணி நேரம் தொடர்ந்து நடந்த பொதுக்குழு, வரலாற்று சிறப்பு மிக்க 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கொரோனா தடுப்புக்கு பாராட்டும் தீர்மானம், ஜிஎஸ்டி வர வேண்டிய பணத்தை நிலுவைத் தொகையை கேட்ட தீர்மானம், கொரோனாவை
அடுத்து பொருளாதார வல்லுநர் ரங்கராஜின் தலைமையில் ஒரு குழு அமைந்ததற்கு பாராட்டு தீர்மானம். இருமொழி கொள்கையே எங்களது இறுதி என்பதை தமிழக அரசு உறுதியாக எடுத்த நிலைப்பாட்டினுடைய தீர்மானத்திற்கு பாராட்டு. நீட்டு வேண்டாம், நீட்டிற்கு இடஒதுக்கீடு கொடுத்து 7.5% அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு கொடுத்தது தீர்மானம். இப்படி பல தீர்மானங்கள். இந்த தீர்மானங்களை எல்லாம் இன்று காலையிலே எங்களது அவைத்தலைவர் மதுசூதனன் ஐயா அவர்கள் தலைமையிலே இன்றைய தினம் நிறைவேற்றி அதற்கு பின்னாலே தீர்மானங்களை பற்றி விளக்கி பேசிய பின்னால் உங்க பாயிண்ட்டுக்கு வரேன். யார் முதல்வர் அப்படிங்கிறது. இப்போ 7ஆம் தேதி இபிஎஸ் அவர்கள் முதல்வராக அறிவிக்கப்பட்டால் ஓபிஎஸ் என்ன ஒத்துக்குவாரான்னு கேக்குறீங்க. அதானே உங்க கேள்வி. அறிவிக்கப்பட்டால் இல்ல, அறிவிக்கப்பட இருக்கிறார் நான் ஸ்டாண்ட் எடுத்து சொல்றேன். ஹலோ, ஐ அம் ஷூர் அவர் அறிவிக்கப்பட இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல, நான் ஒரு பார்வையாளர் சொல்றேன். அவர் தான் அறிவிக்கப்பட இருக்கிறார்னு. நீங்க மறுங்களே. இல்ல, அவர் வாதத்துக்கு அப்படியே எடுத்து போறேன். அவர் அறிவிக்கப்பட போறாருன்னு உங்களுக்கு எப்படி உறுதியா தெரியும்? இல்ல அவர் இல்ல ஓபிஎஸ் நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க எப்படி சொன்னாலும் எங்களை பொறுத்தவரை 7ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்பதை நாங்கள் எல்லாம் சேர்ந்து அருமைக்குரிய கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் KP முனுசாமி அன்புக்குரிய சகோதரர் அவர்கள் அறிவித்தார்கள். 7ஆம் தேதி இது அறிவிக்கப்படும் சொல்லி ஒரு கமிட்டி மாதிரி போட்டு அதுல முடிவு பண்ணி அதுல இருந்து அவங்க அதை அறிவிச்சாதான் முறையா இருக்கும். என்ன நானே அறிவிச்சுக்கிட்டா சரியா இருக்காது. எந்த கட்சிக்குள் எந்த முடிவை எடுத்தாலும் அதை இரு தலைவர்களுமே ஏற்றுக்கொள்வார்கள். இங்கே எந்த குழப்பமும் இல்லை. அதை இருவருமே ஏற்றுக்கொள்வார்கள் என்பதிலே இன்றைய பொதுக்குழு அதை கண்ணால பார்த்து விட்டது. அப்படித்தான் பேசினார்கள், அப்படித்தான் நடந்தது. சார் இல்ல, அதாவது நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க 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 மறைக்க முற்படலாம் அல்லது நாகரிகம் கருதி முரசரங்கத்தில் அது எப்படி சொல்றது முறையாக இருக்காது என்று நீங்கள் நினைத்து தவிர்க்கலாம். ஆனால் இதுவரைக்கும் இன்னும் 11 பேர் கொண்ட குழு, அந்த வழிகாட்டு குழு அமைக்கப்படவில்லை. வழிகாட்டு குழு ஏன் அமைக்கப்படவில்லை என்று கடுமையான எதிர்வினையை ஓபிஎஸ் ஆற்றியிருக்கிறார். இது எல்லாமே செயற்குழுவில் நடந்த விவகாரங்கள். நீங்க நாகரிகம் கருதி அல்லது வேற வழி இல்லாம இங்க தவிர்க்கலாம். ஆனா ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தவர் துணை முதலமைச்சராக இன்றைக்கு இந்த 5 ஆண்டு காலம் நகர்ந்திருக்கிறார். கட்சிக்குள்ள அவருடைய அதிகார வரம்பை எடப்பாடி பழனிசாமி சுருக்கி விட்டார் அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த கைப்புண்ணுக்கு கண்ணாடி அதற்குங்கிற மாதிரி தெரியுது. இது ஆட்சி அதிகாரம் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க. பட் இப்ப எலெக்ஷன் வரப்போகுது. இனியும் ஓபிஎஸ் பொறுமையாக இருப்பாரா, பொறுமை காப்பாரா, அல்லது தர்ம யுத்தம் 2.0க்கு தயாராவாரா? இல்ல, எனக்கு ஒன்னும் புரியல செந்தில். உங்கள்கிட்ட நான் சீரியஸாவே ஆர்கியூ பண்றேன். ஏன்னா என்னுடைய நண்பர், நீங்கள் பத்திரிகை உலகத்தில் நன்றாக தெரிந்தவர், பழகியவர். இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது ஒரு குழப்பம் ஏற்படுமா, இதுல யாராவது ஒருத்தர் குழப்பத்தில் மாட்டிக்கொள்வார்களா என்பதிலேயே ஒரு பெரிய ஆராய்ச்சி நடக்கிறது. இங்க ஒண்ணு அப்படி நடக்காது செந்தில் சார். ரொம்ப கிளியரா சொல்றேன். கட்டுப்பாட்டுடன் அம்மா தலைமையிலே இருந்த கட்சி. ஆகவே நிச்சயமாக ஒரு நல்ல அறிவிப்பு 7ஆம் தேதி அண்ணன் ஓபிஎஸ் ஒப்புதலோடு, இபிஎஸ் அவர்கள் ஒப்புதலோடு, முதல்வர் துணை முதல்வர் ஒப்புதலோடு ஒரு நல்ல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதை உங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, இந்த உலகத்திற்கும் தெரிவிக்கப்படும். ஆகவே எந்த குழப்பமும் இங்கே நடக்கும் என்று என்ன போயிட போகுது 7ஆம் தேதி வரைக்கும் 10 நாள்ல நத்திங் வில் பி ஹேப்பன். 10 நாள்ல ஒண்ணு இட போகுது. ஆகவே அந்த 10 நாள்ல ஒரு செய்தி வரும், முற்றுப்புள்ளி வைக்கப்படும். வாய்ப்பு கொடுத்துட்டு வந்துறேன். ஆகவே அதுக்கு பின்னாடி இந்த கேள்வி நான் மற்றவங்களுக்கு திரு கேசிபி அவருடைய கருத்தை கேட்டு வந்துறேன். திரு கேசிபி அடிப்படையில நான் அவர்கிட்ட சொன்னது, நான் ஒரு பத்திரிகையாளனாக எனக்கு கிடைத்த தகவல் தரவுகளின் மீது இருக்கக்கூடிய மிக உறுதியான நம்பிக்கையின் அடிப்படையில் நான் சொல்றேன். எஸ், ஐ எம் ஷுர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 7ஆம் தேதி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட இருக்கிறார் அப்படிங்கிற இடத்துல இருந்து நான் சொல்றேன். இது என்னுடைய இந்த கருத்து தவறாக இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில இருந்து நான் சொல்றேன். எனில் ஓபிஎஸ் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு விட்டாரா, அவர் அமைதி காப்பாரா, எப்படி அவர் வந்து பொறுமையா இருப்பாரு, அவருக்கான அதிகார வரம்பு சுருக்கப்படுகிறதா, அப்போ மீண்டும் அல்லது தர்மயுத்தம் 2.0க்கு அவர் தயாராவாரா?
நான் இது எல்லாமே தெளிவா விளக்கிடுறேன். ஆனா எனக்கு ஒரு 2 நிமிஷம் குறுக்கீடு இல்லாம கொடுங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பை இன்று மதியத்தோடு அந்த 2 பேருமே இழந்து விட்டார்கள். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டது. 15 அமைச்சர்கள் கூடி இவர்கள் இருவருக்குள்ள அந்த ஒரு சமாதான உடன்படிக்கைக்காக முயற்சி செய்தார்கள். அன்றைக்கே கூட நான் கருத்து சொல்லுகிற பொழுது இந்த பிரச்சனையை இவங்க தள்ளி போட்டது என்பது கட்சியினுடைய மரியாதையை குலைக்கும், தொண்டர்களிடத்துல ஒரு மன சஞ்சலத்தை உண்டாக்கும், இதை இன்றே இவர்கள் தீர்வு கண்டிருக்க வேணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் நான் சொன்னேன். அது முடிந்து கிட்டத்தட்ட 45 நாட்கள் கழித்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குது. இந்த நிகழ்ச்சியிலும் கூட திரு கே.பி. முனுசாமி அவர்களுக்கோ திரு வேலுமணி அவர்களுக்கோ ஒரு ஓபிஎஸ்க்கோ இபிஎஸ்க்கோ அந்த அரசியல் முதிர்ச்சி என்பது இல்லைங்கிறது எதை காட்டுதுன்னா, இன்றைய அந்த அஜெண்டால ஒரு செயற்குழுல இன்றைக்கு முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை நாங்கள் முடிவு செய்கிறோம் அப்படிங்கிறது அஜெண்டாலேயே கிடையாது. அதாவது ஒரு கட்சிக்குள்ள மனம் ஆச்சரியங்கள் கருத்து வேறுபாடுகள் இருப்பது சகஜம். ஆனா அது அரசியல் ரீதியாக அதை கையாள்வதற்கு தெரியணும். அப்ப அதனால இவர்கள் உள்ளுக்குள்ள பல கருத்துக்கள் இருந்தாலும் கூட வெளியில சொல்ல வேண்டியது என்னன்னா, நாங்கள் இன்றைக்கு முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிப்பதற்காக இந்த கூட்டத்தை நாங்க கூட்டல. முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் இணைந்து 7ஆம் தேதி வெளியிடுவார்கள். இன்று எங்க கூட்டத்தில் நாங்க ஆலோசித்தது, இந்த செயற்குழு கூட்டத்தை நடத்தியது எல்லாமே வருகிற தேர்தலை எதிர்கொள்வது எப்படி, மீண்டும் 3வது முறையாக ஆட்சி அமைப்பது எப்படி, கட்சியை பலப்படுத்துவது எப்படிங்கறதான் ஆலோசித்தோம். இப்ப 7ஆம் தேதி நீங்க எப்படி வரீங்க, நான் எப்படி வரேன் குறிக்கிறதுக்கு மணிக்கணும் திருக்கேசி. இல்ல 7ஆம் தேதி யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிப்பதற்கு தயாராகி விட்டார்கள் அப்படின்னு சொன்னாலே ஒருமித்த கருத்து ஏற்பட்டு விட்டது, இருவருக்குள்ளும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம நகர வேண்டியிருக்குது. ஓபிஎஸ் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி இன்றைய நிலையில் அப்படி ஒரு, அதாவது செந்திலுக்கு தெரியாத பல உள் விவகாரங்கள் எனக்கு தெரியும். அதாவது அப்படி அவர்களுக்குள்ள ஒரு உடன்பாடு ஏற்பட்டு இருந்தால் இன்றைக்கு அவர்கள் அதை அறிவிச்சிருக்கலாம். இன்றைய நிமிடம் வரை நாம் விவாதித்துக் கொண்டு இருக்கிற இன்றைய நிமிடம் வரை அவர்களுக்குள்ள ஒரு உடன்பாடு என்பது வரல. இதற்கு பிறகு திரைமறைவு பேரங்கள் நடக்கும். இது இன்றைக்கு நடந்த நிகழ்வு என்பது எதை காட்டுதுன்னா, இவர்களுடைய தலைமை அகில இந்திய தலைமையிலிருந்து இவர்களுக்கு ஒரு உத்தரவு வரல. இதே போல அந்த ஸ்டேட்டஸ் கோ தான் நடந்து கொண்டிருக்கு. சார் நீங்க திடீர்னு பாருங்க, போற போக்குல அப்படி தப்பு ஒரு குண்டை ஊத்தி போட்டுவீங்க. அகில இந்திய தலைமைனா அஇஅதிமுக அகில இந்திய தலைமை யார் சார்? இல்ல நான் மிக அடிமைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அகில இந்திய தலைமையை இதை வழிநடத்தி கொண்டிருக்கிற திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் இந்த 2 அடிமைகள்ல யார் சிறந்த அடிமைகள், இல்ல இந்த 2 பேருமே வேண்டாம், 3வது யாராவது இருக்கிறார்களா என்று அவர்கள் தேடி பிடிக்கணும். ஆனா இவர்கள் காலம் கடத்துவது என்பது 2 பேருமே அந்த வாய்ப்பை இழந்து 3வதாக ஒருவர் உருவாகி வருவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இவர்களுக்குள்ள எழுந்திருக்கிற அந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணம். 11 பேர் கொண்ட குழு அமைப்பதுங்கிறது நேற்றைய பிரச்சனை அல்ல. அது 2017 நடந்த பொதுக்குழுவுல போட்ட ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தை ஏன் நிறைவேற்றவில்லை என்பது முதலமைச்சரை நீங்கள் அறிவிக்கிற பொழுது அந்த குழுவை அறிவித்து விட்டு தான் அறிவிக்கணும்னு ஒண்ணு கிடையாது. அது இது ஒரு சைடுல நடக்கலாம், அது ஒரு சைடுல நடக்கலாம். அப்படியே இல்லைனாலும் குடுங்கப்பா அந்த 7 பேர் யாரு குடு அப்படின்னு சொல்லி அப்பவே ஒரு பேரை வாங்கி அறிவிச்சிட்டு முதலமைச்சர் வேட்பாளரையும் அறிவிச்சிட்டு போலாம். உங்க பாயிண்ட்ல நான் வரேன். நீங்க சொன்ன மாதிரி இந்த 7ஆம் தேதி வரை டைம் எடுத்தது அப்படிங்கிறது திரைமறைவில் பல சமரசங்கள் அல்லது பல பேரங்களுக்கு வழிவகை செய்யும். அதுக்கு தான் டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, உங்க பாயிண்ட்ல இருந்து நான் அதை கேட்கிறேன், உங்களுடைய வார்த்தைகளிலிருந்து கேட்கிறேன். அந்த பேரத்தை யார் செய்வார்கள், யார் முதலமைச்சர் வேட்பாளருக்காக அந்த பேரத்தை நடத்துவாங்க, யாருடைய அதிகார வரம்பு குறைக்கப்படும்? இப்ப அதிகார வரம்பு குறைச்சிக்கிறவர் தான் என்ன செய்யணும், ஏதோ ஒண்ணு பெற்றுக்கொள்ளணும். இப்ப கொடுக்க போறவர் யாரு, வாங்க போறவர் யாரு? அதாவது செயற்குழு பொதுக்குழுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா
திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து மெஜாரிட்டி இருக்குது. 90% அந்த உறுப்பினர்களை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான் வச்சிருக்காரு. செயற்குழுவிலையும் சரி பொதுக்குழுவிலையும் சரி. ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் சரி வாக்கெடுப்புக்கு விடலாம், செயற்குழுவிலையும் பொதுக்குழுவிலையும் நம்ம வாக்கெடுப்புக்கு விடலாம் என்று விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வென்று விடுவார். அவருக்கு அந்த தைரியம் வராததுக்கு காரணம் வந்து டெல்லி. அதே போல ஓ பன்னீர்செல்வம் முன்னெடுத்திருக்கிற அந்த 11 பேர் குழு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஏன் இந்த பன்னீர்செல்வத்துக்கு 3 வருடமா அது தெரியலையா அந்த குழு அமைக்கலன்னு? இவருக்கு முதலமைச்சர் பதவி வேண்டும் என்பதற்காக ஆதரவாளர்களுக்கு போராடுவது போல இது ஒரு நாடகம். ஏன் என்னை நீக்குகிற பொழுது அந்த பன்னீர்செல்வத்துக்கு அது தெரியலையா? என்னை தலைமைச் செயலகத்துக்கு அழைத்து செல்லுகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி நான் சேர்த்தலன்னு சொன்னாரு, அன்னைக்கு நான் அல்லவா இந்த கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர்னு ஏன் ஓ பன்னீர்செல்வத்துக்கு கேட்க தெரியலையா? நான் கைது செய்யப்பட்ட போது அதிமுக அடிப்படை தொண்டர்களுக்கு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலர் வேணும், அவர்களுக்கு அந்த உரிமைகள் வேணும்னு கைது செய்யப்பட்ட பொழுது இந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு கண்ணும் காதும் செவிடும் குருடுமாக இருந்தார். அந்த வார்த்தையெல்லாம் எங்க போனாரு? இன்றைக்கு தன்னுடைய சுயநலத்திற்காக அனுதாபத்தை தேடுவதற்காக எந்த பொறுப்பில் இருந்தாலும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் முரசரங்கத்தினுடைய வேண்டுகோள் ஒன்று. இன்னொன்று அந்த வார்த்தைகள் மாற்றுத்திறனாளிகள் தரப்பில் மாற்றுத்திறனாளிகளை பயன்படுத்தி விமர்சிக்காதீர்கள், மாற்றுத்திறனாளிகள் தொடர்ச்சியாக முன்வைக்கிறார்கள். நான் என்னோட கேள்வி வச்சிருக்கேன் திரு கேசிபி. ஒண்ணு, நான் இப்படி வந்துடுறேன். எனில் இறுதியாக ஃபைனலா சசிகலா வென்றிருக்கிறார், திருமதி வி கே சசிகலா அவர்கள் தான் வென்றிருக்கிறார் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க மறுப்பீங்களா? எந்த இடத்துல இருந்தா ஓபிஎஸ் அவருடைய தர்ம யுத்தத்திற்கு பிறகு சசிகலா அவர்கள் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக வைத்துவிட்டு சென்றார். மீண்டும் அவருடைய கரம் தான் ஓங்குகிறது, எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய கரம் தான் ஓங்குகிறதுன்னு சொன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட, நீங்க உட்பட பலரும் இந்த வாதத்தை வச்சிருக்கீங்க, செல்வி ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஓபிஎஸ்ஐ விட திருமதி வி கே சசிகலா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட எடப்பாடி பழனிசாமி வென்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஃபைனலா சசிகலா தான் வென்றிருக்கிறார். நான் இதுல 3 விஷயத்தை நான் சொல்றேன். கொஞ்சம் சுருக்கம். ஒன்று, அவர்கள் 2 பேருமே இன்றைக்கு அந்த அறைக்குள் பேசிக் கொண்டதாக சொல்லப்பட்டது. ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ் அவர்களை பார்த்து நீங்கள் சசிகலாவாக நியமிக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னதாகவும், இபிஎஸ் பதிலுக்கு ஓபிஎஸ் அவர்களும் சசிகலாவால நியமிக்கப்பட்டதாக சொன்னதும் பல தகவல்கள் வந்து வெளியில வருது. ஆனா அது வந்து உறுதிப்படுத்தப்படல. இரண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒன்றை மறந்து விடக் கூடாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுல வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 82ஆம் ஆண்டு சேர்ந்தார். இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது எம்ஜிஆர் மன்றத்தால. எம்ஜிஆர் மன்றத்தை சார்ந்தவன் தாமரை கொடி ஏற்றி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆல இந்த கட்சி உருவாக்கப்பட்டது. அப்ப முதல் உரிமை டைட்டில் டீட் அப்படிங்கிறது வந்து எம்ஜிஆரோடு பயணித்த அம்மா என்ன வந்து இந்த சேர்ல அது ஒரு ரொம்ப அதாவது ஓபிஎஸ் உடைய வாதம் அம்மாவால அடையாளப்படுத்தப்பட்டதுங்கிறது தவறு. ஓபிஎஸ் உடைய வாதம் அம்மாவால அடையாளப்படுத்தப்பட்டேங்கிறது தவறு. இபிஎஸ் உடைய வாதம் சசிகலாவோட வந்ததுங்கிறது தவறு. இந்த இயக்கம் என்பது வந்து எம்ஜிஆர் உடைய இயக்கம், எம்ஜிஆர் ஆல உருவாக்கப்பட்ட இயக்கம். எம்ஜிஆர் அது வாக்கு வங்கி, எம்ஜிஆர் அது ரெட்டலை, எம்ஜிஆர் அது தொண்டர்கள், அதுதான் பலம். அம்மா அவர்களே கூட அந்த எம்ஜிஆர் என்பவர் புறக்கணிக்கப்படுகிற பொழுது இந்த இயக்கம் தோல்வி அடைஞ்சிருக்குது. அதே போல இன்னும் ஒரே விஷயத்தை சொல்லுங்க. இதுல இவர்கள் 2 பேருக்கு இருக்கிற பிரச்சனையில ஒருவர் மோடியை நோக்கி போவார், மோடி யாரை ஆதரிக்கவில்லையோ அவர் சசிகலாவை நோக்கி போவார். இறுதியாக தொண்டர்கள் இருவரையும் ஒதுக்கிவிட்டு சசிகலாவையும் மோடி அவர்களையும் இந்த இபிஎஸ்ஐ ஓபிஎஸ்ஐ ஒதுக்கிவிட்டு எம்ஜிஆர் வழி வந்த ஒரு தொண்டரை இந்த கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுப்பார். சார் நான் டைரக்டா சொல்லுங்க சார், எனக்கு புரிஞ்சிருச்சு சார். அவர்கள் இறுதியில் கேசிபியை நோக்கி வருவார்கள், அப்படி சொல்லுங்க. கேசிபியாவும் இருக்கலாம், காட்டிய முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ், எம்ஜிஆர் காட்டிய முதலமைச்சர் வேட்பாளர் கேசிபி, அப்படி சொல்லுங்க. ஓகே, ஆமா, அதுக்கு தான் வலிமை ஜாஸ்தி. ஓகே, ரைட். எம்ஜிஆர் என்கிற என்ற அந்த தாரக மந்திரத்துக்கு புரிஞ்சிருச்சு சார், வலிமை வந்து ஜாஸ்தி சார், புரிஞ்சிருச்சு. புகழேந்தி யார் காட்டிய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கறது நம்ம இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நான் அதுக்கு முன்பாக நான் வந்து திரு ஷாம் அவருடைய கருத்துக்களை கேட்டு வந்தேன். திரு ஷாம், அடிப்படையில இதுக்கு வந்து எந்த அளவிற்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார், வேறு வழியின்றி ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திற்கு தள்ளப்படுவாரா? ஓபிஎஸ் ஏற்றுக்கொண்டாலும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்
அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அப்புறம் நான் திரு கேசிபிட்ட கேட்ட ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி நான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல ஃபைனலா திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். அவருடைய சாமர்த்தியமும் அவருடைய சாதுரியமும் அவருடைய சாணக்கியத்தனமும் தான் வென்றிருக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்ளலாமா? அரங்கத்தில் பேசப்பட்டதாக வெளியிலே வருகிற தகவல்கள் உண்மை என்று வைத்துக் கொண்டால், அந்த காலகட்டத்தில் நான் ஜெயா டிவியிலே நானும் மறைந்த நண்பர் சுதாகன் அவர்களும் இது பற்றிய நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருந்தோம். அது போயஸ் கார்டனுக்கு அடுத்த கட்டடம், அதை அனெக்ஸ் என்று சொல்வார்கள். ஒரே ஒரு காம்பவுண்ட் சுவர் தான், உள்ளே நடப்பது எங்களுக்கு தெரியும். திரு ஓபிஎஸ் அவர்கள் உண்மையிலேயே அவர் அமைச்சராக இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கான அறிமுகங்கள் கிடையாது, இந்த அளவுக்கு ஊடகங்களும் கிடையாது. அப்போது ஓபிஎஸ் அவர்களை திரு டிடிவி தினகரன் அவர்கள் பரிந்துரைத்து அடையாளம் காட்டி, நீங்கள் உங்கள் வார்த்தையிலே அடையாளம் காட்டி, அதற்கு பிறகு திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் கூறித்தான் ஜெயலலிதா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் ஆக்கினார். இதுதான் வரலாற்று உண்மை. இதை நான் இங்கு அழுத்தமாகவே பதிவு செய்கிறேன். நீங்க சொல்ல வருது அப்படி பார்த்தா இப்படி வச்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமி சசிகலாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், ஓபிஎஸ் டிடிவியால் அடையாளம் காட்டப்பட்டவர். எப்படி பார்த்தாலும் சரி, இருவருமே எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் இல்ல, எலிவேட்டட் சீஃப் மினிஸ்டர். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஜனநாயகத்துல சில பேர் சில சந்தர்ப்பங்கள் காரணமாக சில பதவிகளுக்கு உயர்வார்கள், அது இயற்கை. அண்ணா மறைந்த பிறகு கலைஞர் அவர்கள் எலிவேட்டட் சீஃப் மினிஸ்டர், பிறகு எலெக்டடாக மாறுகிறார். இவர்கள் இன்னமும் மாறவில்லை, தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்களாக இவர்கள் மாற வேண்டும். அதற்கான ஒரு யுத்தத்திலே இன்றைக்கு முதலமைச்சர் வேட்பாளர் என்பவர் உதாரணமாக நாளை அல்லது இந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஓபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்க முடியுமா? ஏனென்றால் ஆட்சி இன்னமும் 7 மாதம் பாக்கி இருக்கிறது. நடப்பு முதல்வரை மாற்றி வேறொருவர் முதல்வர் என்று சொன்னால் நிர்வாகம் என்ன ஆகும்? அதிகாரிகள் என்ன ஆவார்கள்? நாம் ஊடகத்திலே பேசுகிறோம், அரசியல்வாதிகள் மேடைகளிலே பேசுவார்கள். ஆனால் உண்மையிலேயே இயங்க சக்தி யார்? ஐஏஎஸ் அலுவலர்கள், ஐபிஎஸ் அலுவலர்கள், இவர்கள் எல்லோருமே இன்னொருவர் முதல்வர் வேட்பாளர் என்றால் இருக்கிற முதல்வருக்கு மரியாதையை போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பொது நலனுக்காக கூட நாம் அனுமதிக்க கூடாது. இது ஆட்சி முக்கியமல்ல, கட்சி முக்கியமல்ல, பொதுமக்கள் முக்கியம் அல்லவா, மக்கள் நலன் முக்கியம் அல்லவா? அப்படி நாம் பார்க்க வேண்டும். அது ஊடகத்தின் கடமை. இரண்டாவது, அரைதனில் நடந்தவற்றை அம்பலத்தில் இழுத்து போட்டு கரைகுளம் தூய்மை செய்வாய். இதுதான் பாரதிதாசன் பேரறிவாளர் நெஞ்சிலே பிறந்த பத்திரிகை பெண்ணுக்கு வகுக்கின்ற இலக்கணம். அரைதனில் நடந்தவற்றை அம்பலத்தில் இழுத்து போட வேண்டியது நமது கடமை. இழுத்து போட்டிருக்கிறோம். அதற்கான எதிர் விவாதங்களை கூற வேண்டியது அவர்கள். அப்படி பார்க்கும்போது முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்கிற இந்த வாதம் என்பது நடப்பு ஆட்சிக்கு இன்னும் 6-7 மாதம் பாக்கி இருக்கும் போது அதிமுகவில் எழுவதே தவறு என்றுதான் நான் நினைக்கிறேன். திரு பாக்கி, உங்களுடைய பார்வையில இதுல யாருடைய கரம் ஓங்கி இருக்கிறது? தலைமைத்துவம் நடந்த காலகட்டம் உங்களுக்கு நன்றாகவே நினைவிருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஒரு பெரிய ஆதரவு குரல் அப்படிங்கிறது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தது. ஆனால் அகெயின் முதலமைச்சராக இருந்தவர் துணை முதலமைச்சராக அந்த பதவியை ஏற்றுக்கொண்டு போக வேண்டிய ஒரு நிலை. இப்ப திருப்பியும் முதலமைச்சர் வேட்பாளராக முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து தேர்தலை சந்திக்கக்கூடிய இடத்துக்கு அஇஅதிமுக நகர்ந்து விட்டது என்று சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு புரிந்து கொண்டால் அகெயின் அது அவரை அறிமுகப்படுத்திய சசிகலாவுக்கு கிடைத்த வெற்றி தான். ஏதோ ஒரு இடத்துல அகைன் திருப்பி சசிகலாவுடைய கரம் தான் ஓங்கி இருக்கிறது. இந்த அகைன்ஸ்ட் சசிகலாவுக்கு முன்னாடி 2-3 கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஓபிஎஸ் ஆதங்கம் என்னவென்றால், நான் 3 முதலமைச்சராக இருந்திருக்கிறேன், அம்மா ஜெயலலிதா அடையாளம் காட்டினா, அது டிபேட், அம்மா ஜெயலலிதா அடையாளம் காட்டினாரா, டிடிவி தினகரன் காட்டினா, யாரோ காட்டினாங்க அப்படின்னு சொன்னாரு. இவன் நான் 3 முறை இருந்திருக்கேன் என்றார். இவர் நான் எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், நல்ல பேர்லாம் வாங்கியிருக்கேன், எடப்பாடியுடைய இதெல்லாம் விவாதிக்கப்பட்டதாக நாம் அறிகிறோம், நமக்கு கிடைச்ச தகவல். ஆனா இதுல என்ன விஷயம்னா, ஓபிஎஸ்க்கு ஏன் என்ன ஆதங்கம் வந்ததுன்னா, he did not perform a full-fledged CM. அவர் முதலமைச்சராக இருந்த 2 முறை ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த போது அவரை சுதந்திரமாக செயல்பட்டார் அல்ல, போயஸ் கார்டனோட உத்தரவு பிரகாரம் தான் செயல்பட்டார். ஆக நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா அது அரசியல் ரீதியாக சொல்வார்கள், நமக்கு தெரியாது. அதாவது மன்மோகன் சிங் 10 வருஷமா பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு, முழுக்க சோனியா தான் இயக்கினாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதே போன்ற நிலைமை தான். ஜெயலலிதா அம்மையார் பதவியில் இல்லாட்டா கூட அவங்க இயக்கிதான் ஓபிஎஸ். ஆக தான் சுதந்திரமாக செயல்படவில்லை என்ற ஆதங்கம் அவருக்கு இருக்கார். ஆனால் இபிஎஸ் நிலைமை மாறிவிட்டது. அவரை சிஎம் அதுல பாரதூர வேறுபாடுகள் இப்பதான் நான் நினைக்கிறேன். ஒரு இளம் பத்திரிகையாளரா என்னன்னா, பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா உங்களை கம்பேர் பண்ணும்போது பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் சோனியா காந்தி அவர்களுக்கு இருந்த பொழுது அவர் அதை நிராகரித்து மன்மோகன் சிங் கொடுத்தார். ஒன்று. 2வது முறையாக மீண்டும் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்ற போதும் அவர் அதை மன்மோகன் சிங் கொடுத்தார். சோ ஆனா இங்க அப்படி இல்ல.
ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு செல்கின்ற பொழுது மாற்றாக வேறு வழி இல்லாம ஓபிஎஸ் அடையாளம் காட்டப்பட்டார். ரெண்டுக்கும் பாரதூர வேறுபாடு. நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா இது இந்த விவரமும் வந்திருக்கும். நான் கம்ப்ளைண்ட் பண்ணது என்னன்னா, இபிஎஸ் முதலமைச்சராக ஆக்கினார்கள் சசிகலா. ஆனால் பிறகு என்னாச்சு, இந்த வழக்கு விஷயம் எல்லாம் ஒதுக்கி பார்த்தோம்னா என்ன, அதெல்லாம் இல்லாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? கொஞ்ச நாள் சிஎம் இருந்திருப்பார் இபிஎஸ். அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்களா தேர்ந்தெடுத்து சசிகலா தேர்ந்தெடுத்தார்கள். அது ஏற்கப்படவில்லை, அப்படியே கிடப்பில போடப்பட்டது. அம்மா இவங்க சிறைக்கு போனாங்க. அப்படி ஒரு சூழல் இல்லாவிட்டால் என்ன ஆயிருக்கும்? சசிகலா தான் முதலமைச்சராக இருப்பார். இதான் உண்மை. ஆக அது இல்லாத இவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய காரணத்தினால 4 வருஷம் சுதந்திரமாக இபிஎஸ் செயல்பட்டார். சுதந்திரம்னு நான் ஒரு கொட்டேஷன் போடுறேன், அது வேற விஷயம். அந்த இல்ல சுதந்திரமா செயல்படல, மோடியும் அமித்ஷாவும் தான் இயக்குறாரு சொல்றாரு. அங்கதான் நான் வரேன். இப்ப 2 பேருடைய பிரச்சனை வருகிற அக்டோபர் 7ஆம் தேதி கூட முடிவான தீர்ப்பு வரப்போவதில்லை. ஆகஸ்ட் 18 எப்படி நடந்ததோ, அதுக்கு முன்னாடி எப்படி நடந்ததோ, இன்றைக்கு எப்படி நடந்ததோ, அதே போல அந்த அக்டோபர் 7ஆம் தேதி நாம எல்லாம் ஊடகத்தெல்லாம் போய் நிற்போம். இன்னும் நாங்கள் பல்வேறு விவாதங்களை விவாதித்துக் கொண்டிருக்கிறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அடுத்த இன்னொரு தேதி ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சேர்ந்த தலைவர்கள் யாரேனும் இதை சொல்லியிருந்தால் கூட நீங்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி தான் அறிவிக்கப்பட இருக்கிறார் என்று வரக்கூடிய செய்திகள், அதை யார் சொல்றாங்கன்னா ஓபிஎஸ்ஐ ஆதரித்த ஓபிஎஸ் அணியை சேர்ந்த கேபி முனுசாமி சொல்றாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல பெரிய ராஜபூர்வமா கேபி முனுசாமி சொல்லிட்டாரா? எஸ், கேபி முனுசாமி தான் சொன்னார் 7ஆம் தேதி அறிவிக்கப்படும். 7ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று சொன்னார். எடப்பாடி தான் முதலமைச்சராக பிரகடனம் செய்யப்படுவார் என்று சொல்லல. ஓகே, ஓபிஎஸ்க்கான வாய்ப்பு இருக்கு நீங்க நம்புறீங்களா? நான் ஒன்னு சொன்னா அதுக்கு மாற்றம் இன்னொன்னு சொல்ல முடியாது. அதுக்குனால அது எதுவுமே சொல்லப்படவில்லை என்பது இன்னும் குழப்பமான நிலை நீடிக்கிறது. அந்த குழப்பமான நிலை அக்டோபர் 7ஆம் தேதியும் நீடிக்கும். அதுதான் ஒண்ணு. இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் முப்பொருள் காண்பது தெரியும் உங்களுக்கு. அத உதயநிதி ஸ்டாலின் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். 2 பேரும் முதலமைச்சர் பதவிக்கு போட்டிடுறாங்க. அவர் இன்னைக்கு சொன்னது இப்ப ஊடகத்துல வந்திருக்கு. திமுக கழகத்தினுடைய மாற்று இன்னொரு அணி கட்சி, இன்னொரு புதிய அரசியல் தலைவர் என்ன சொல்றாங்க, அதிமுக 2 பேரும் முதலமைச்சர் வேட்பாளர் போட்டியிடுறாங்க, இருவரும் இணைந்து பாஜக உறுப்பினரை கூட முதலமைச்சராக அறிவிக்க கூடும் சொல்றார். இது ஹேஷ்யம், தமாஷி, ஜோக்கே எப்படி வேணா சொல்லிட்டு போங்க. இதில் ஏதேனும் உண்மை இருக்காது என்று நம்ம ரூல் அவுட் பண்ண முடியுமா? முடியாது. அதான் கேசிபி சொன்னார், அகில இந்திய தலைமை சொல்றபடி அப்படின்னு. அதான் கேசிபி சொல்ற பல கருத்துக்கள் சரியா தான் இருக்கு. சரியான அனாலிசிஸ். அவர் கிண்டலா பகடியா சொல்லிருப்பாரு யாரு, உதயநிதி ஸ்டாலின். நீங்க சொல்றது அதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத அரசியல் பார்வையாக எடுத்துக்கிறதா அல்லது விருப்பமாக எடுத்துக்கொள்வதா? இல்ல, பார்வைதான். விருப்பம்னு நீங்க சொல்ல முடியாது. என்னோட விருப்பம் இல்ல, இது என்னோட கருத்து. இருக்கிற கிவன் சிச்சுவேஷன் நம்ம சொல்லுகிற கருத்துக்கள் நல்ல கவனிங்க. தமிழகத்தில் பாஜக ஆளுங்கட்சியாக வேண்டும், அதற்கான பணிகளை நாங்கள் தொடங்கிவிட்டோம் அப்படின்னு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார். செந்தில். எஸ், திரு புகழேந்தி சார் சொல்லுங்க சார். வேட்பாளர் பாஜக நீங்க 2 பேர் சொல்லும்போது அவர் கண்டிப்பா ஒரு பதட்டம் வருமா இல்லையா அவருக்கு? சொல்லுங்க திருப்பூர். இல்ல அவரு பாஜக வேட்பாளர் நடுவுல எவரோ சொன்னாருன்னு சொல்றாருல, அது பால்கி சாரோட கனவா கூட இருக்கலாம். அது வேற ஸ்டேட்ல நடக்கும், இங்க நடக்காது, கவலைப்பட வேண்டாம். இல்ல அதுக்கு முன்பாக உங்களுக்கு அந்த கனெக்ஷன் கட்டா இருந்துச்சு. மேபி அஇஅதிமுக தொண்டர்கள் ஏன் புகழேந்தி அதற்கு மறுப்பு தெரிவிக்கல என்று கேட்டக்கூடாது. அதுக்கான அதை கடத்த வேண்டியது என்னுடைய கடமை, அது பொறுப்பு, அதுதான் நியாயமும் கூட. திரு கேசிபி அவர்கள் கடுமையான விமர்சனத்தை ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேரும் மீது வைத்தார். இருவரும் சேர்ந்து முடிவெடுக்க முடியாது, அகில இந்திய தலைமை ஒண்ணு இருக்குது, அது மோடியும் அமித்ஷாவும் அவர்கள் சொல்படி கேட்டு இவர்கள் இருவரும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அஇஅதிமுக என்பது அடிமை திராவிட முன்னேற்ற கழகமா ஆகி போயிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்று ஒரு கடுமையான விமர்சனத்தை வைத்திருந்தார். அவர் அடிக்கடி சொல்லுகின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஏழைகளினுடைய இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்களால் ஏழைகளின் அபிலாஷைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம், அதனுடைய பெயர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. இதை தோற்றுவித்தவர் எம்ஜிஆர், வளர்த்தவர் எம்ஜிஆர், பரிணாம வளர்ச்சியிலே வெற்றியை குவித்தவர் அம்மா. அதை போய் அடிமை இயக்கன்றார் கேசி பழனிசாமி. இந்த கட்சியில் தான் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார், அன்பு சகோதரர். ஆகவே கிரிட்டிசைஸ் பண்ணணுன்றதுக்காக பண்றதுங்கிறது வேற. அது எம்ஜிஆரை இழிவுபடுத்துகின்ற செயல். அடிமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற வார்த்தை, வானோங்கி பறக்கின்ற கொடியிலே பேரறிஞர் அண்ணா, இயக்கத்தினுடைய பெயரிலே பேரறிஞர் அண்ணா,
அண்ணா இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை. ஆகவே நீங்கள் அடிமை அதிமுக அது இதெல்லாம் சொன்னீங்கன்னா எப்படி சார் இதெல்லாம் கேட்டுக்கிறது? கொஞ்ச நாள் இங்க இருந்தார்ல அவரு, எப்படி சொல்லலாம்? சரி இல்ல அவர் பிஜேபியில செந்தில், நான் கிளியரா சொல்றேன், இங்க பிஜேபி இல்ல பிஜேபி எல்லாம் இங்க எந்த, நான் ஓபனாவே உங்களுக்கு டிக்ளேர் பண்ணி சொல்றேன், இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை, பாரதிய ஜனதா என்கின்ற மத்தியில இருக்கின்ற அரசு இந்த கட்சி உடையும் பொழுது பிஜி பட்நாயக் மாதிரி மற்றவங்க மாதிரி சேர்ப்பதற்கு ஒரு முயற்சியை செய்து சேர்த்து வைத்தது உண்மை. ஐ அக்செப்ட் தட். இந்த பிரதம மந்திரி அதில் இறங்கி இந்த கட்சி உடைந்து போய்விடக்கூடாது, ஆட்சி கட்டிலில் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அதை என்றுமே மறக்க மாட்டோம். மோடி செய்தது நல்ல காரியம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உங்களது உள்கட்சி விஷயத்தில் எல்லாம் நான் தலையிடுவேன் என்று பிரதமர் மோடியும் சொல்லவில்லை, அமித்ஷாவும் சொல்லவில்லை, எவரும் சொல்ல முடியாது. இங்கே இரண்டு கண்களாக ஓபிஎஸும் இபிஎஸ் என்கின்ற இரு தலைவர்கள் தான் முடிவெடுப்பார்களே தவிர வேறு யாரும் முடிவெடுக்க முடியாது. நான் வரேன், திருப்பி வரேன். நான் அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்க வேண்டியது, நான் திருப்பி வரேன். அது நல்ல காரியம் என்று நீங்கள் இப்பொழுது சொல்கிறீர்கள், அதுதான் மிக மோசமான காரியம் என்று நீங்க ஒரு டைம் கடுமையா கிரிட்டிக் பண்ண காலங்களை நான் நினைவுபடுத்திடுறேன். நான் வந்துடுறேன். ஒரு அரசியல் விமர்சகர் ஒருவர் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறார், ஐயன் கார்த்திகேயன். அவருடைய முதல் சுற்று பார்வையை நான் கேட்டுட்டு உங்ககிட்ட வந்துடுறேன். திரு ஐயன், அடிப்படையில இதுல பேசுங்க, அவரோட பேசுங்க. யாருடைய கரம் ஓங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனா இது சுத்தி அகைன் திருப்பி ஏதோ ஒரு இடத்துல திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய கரம் தான் ஓங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தோற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியுமா? இல்ல, அதுல சந்தேகமே இல்லை. இப்ப நம்மலாம் விவாதமே பண்ண தேவையில்லை, அவர்களே சொல்லிட்டாங்க. உள்ளுக்குள்ள நடந்த அந்த விவாதம் வெளியே வரும்போதே வி.கே. சசிகலாவுடைய கரம் எவ்வளவு வலுவாக முன்பு இருந்தது அப்படிங்கறத இந்த நேரத்துல அவங்க சிறைக்குள்ள இருக்காங்க, எந்த விதமான பெரிய அதிகாரமும் அவர்கள் கையில இல்லாத ஒரு இடத்துலயே அதை சொல்றாங்க. யார் உங்களை சிஎம் ஆக்குனா? சசிகலா தானே ஆக்குனாங்க அப்படின்னு இவர் சொல்ல, அவருக்கு பதிலுக்கு உங்களையும் ஆக்கியது சசிகலா தான் என்று சொல்கிறார்கள். அப்ப அதிகார மையமாக யார் இருந்திருக்காங்க அப்படின்றத ரொம்ப கிளியர் டிக்ளரேஷன் கொடுத்தாங்க. இப்பவுமே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக 7ஆம் தேதி அறிவிக்கப்பட்டால் திருப்பியும் திருமதி வி.கே. சசிகலா அவர் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிற? இல்ல, அது இப்ப நீங்க முன்னாடி கேட்ட கேள்வியில இருந்து இந்த பதில் எடுத்துக்கலாம். நீங்களே சொல்லியிருந்தீங்க மிக தெளிவா. இங்க வி.கே. சசிகலா யார அப்பாயிண்ட் பண்ணாங்க? இபிஎஸ் விரும்பினார்கள், ஓபிஎஸ்ஐ ஒதுக்க வேண்டும் என்று ஒரு பெரிய ஆசைப்பட்டிருந்தாங்க. அதுதான் நடந்த ஒரு அதுக்கு பிறகுதான் தர்ம யுத்தம்லாம் நடந்தது. இன்று யார் அதிகாரத்தில் இருக்கிறார்? வி.கே. சசிகலாவுடைய ஆதரவு பெற்ற இபிஎஸ் தான் இன்றும் இருக்கிறார். இப்ப யார் ஓரங்கட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்? யாருக்கு பவர் குறைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தா நிச்சயமா ஓபிஎஸ்க்கு தான் பவர் குறைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா முதல்வராக இருப்பதால் அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய அதிகாரம், அந்த அதிகாரத்தின் பார்வையை இவ்வளவு நாள் தக்க வச்சிருந்ததன் மூலமாக ஒரு பெரிய ஒரு பலத்தோடு இருக்கிறார் இபிஎஸ். இயல்பாவே முதல்வர் பக்கம் தான் எல்லாரும் போய் நிற்பாங்க, கட்சியோட ஒருங்கிணைப்பாக இவர் இருக்காரு. இருந்தாலும் கூட அது சாத்தியம் இல்லை, அதிகாரம் தான். சோ அப்ப இன்றும் அவர் வெளியில் வந்தால் புதிய அதிகார மையமாக அல்லது ஏற்கனவே மறைந்திருந்த அதிகார மையம் மீண்டும் உயிர் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. அவர்கள் வெளியே வந்தா மீண்டும் பிடித்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிற கேள்விக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4000 கோடி சொத்து அவர்களுடைய சொத்து முடக்கப்பட்டிருக்கிறது. ஜெயிலில் இருக்கிறாங்க, இவ்வளவு நாளா இருந்திருக்காங்க. அப்ப எல்லாம் எடுக்கப்படாத நடவடிக்கை அவர்கள் வருவதற்கான அருகாமையில எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்ப ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் வந்தால் மீண்டும் அவர்கள் கையில் அதிகாரம் போகக்கூடும் என்றோ அல்லது இவர்கள் வரும்போது ஏதாவது ஒரு செக் இருக்கணும்னோ அந்த மேல் தலைமை, அகில இந்திய தலைமை விரும்புகிறதோ அப்படின்ற ஒரு கேள்வி. இதுல அப்படி பார்த்தால் கூட திரு ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் ஒரு தர்மயுத்தத்துக்கு தயாரானால் அதே அளவிற்கு வலிமையாக அஇஅதிமுகவில் ஒரு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்த முடியுமா? அல்லது இந்த 4 ஆண்டு கால ஆட்சியை நடத்தியதன் மூலமாக அதற்கான வாய்ப்புகளை குறைத்து கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்து விட்டார் என்று புரிந்து கொள்ளலாம்? இல்ல, அது முதல்ல தர்மயுத்தம் 1 ஃபெயிலியர் ஆகுது இல்லையா, அங்கே அவர் அவருடைய தர்மயுத்தத்துடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா அவர் சிஎம் ஆக வேண்டியதுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இபிஎஸ் ஆல நியமிக்கப்பட்ட சசிகலாவால நியமிக்கப்பட்ட இபிஎஸ் தூக்கி எறியணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அங்கே அவர் ஃபெயிலியர் ஆயிட்டாரு. அதை அவரால் சக்சஸ் பண்ண முடியல. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த காம்ப்ரமைஸுக்குள்ள வந்தார்ல, எங்க காம்ப்ரமைஸ்குள்ள அவர் வந்தாரோ தன்னுடைய நோக்கத்தை சரியாக செயல்படுத்துவதற்கான கையை விட்டு எப்ப போச்சோ அந்த நிமிஷமே அவர் தோத்துட்டாரு. அந்த தோல்வியின் வழியை தான் இன்னுமே அனுபவிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லலாம். திரும்ப அந்த சண்டைகள் நடக்கலாம். எப்ப ஒரு கட்சியில மிக உச்ச பதவியா இருக்கிறது பொதுச் செயலாளர் பதவி, அதுக்கே நெருங்க முடியல, ஒருங்கிணைப்பாளர் என்று கொடுக்கப்பட்டது. பின்னால அதுவுமே பாத்தீங்கன்னா இது எல்லாம் எங்கன்னா ஒரு செயின் லிங்க் தான். இவர் ஒருங்கிணைப்பாளர், அவர் துணை ஒருங்கிணைப்பாளர்.
அவர் முதல்வர், இவர் துணை முதல்வர். இந்த நாட்டை ஏன் போட்டாங்க? ஓகே, என்னைக்குனாலும் ஏதாவது ஒரு நாட்டுல பிடிச்சு இழுத்து இந்த பிரச்சனையை இது பண்ண முடியும்னு ஒரு எண்ணம் தான். ஓகே, ஓகே, ஓகே. So, நாளை என்னவாகும் அப்படின்றது வந்து ஓகே. யார் கையில ஓங்குதோ, யார் சர்வைவலா ஃபிட்டஸ்ட்ல இருக்காங்களோ ஓகே. அவர்கள் கையில் எடுத்துப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. இது பிரதானமான ஒரு கேள்வி எழுகிறது. அந்த கேள்வியோட நம்ம வந்து ஒரு இடைவெளிக்கு செல்லலாம். திரு போலிங் சார், திரு கேசிபி சார் இருவருக்குமான கேள்வியா கூட வச்சலாம். திரு கேசிபி சொன்னதுல இருந்து இது வந்து அகில இந்திய தலைமை முடிவு செய்யும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இருந்தாங்க. ஏற்கனவே ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டது. இந்த இணைப்பின் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் ஒரு விதமா கொஞ்சம் மோடியோடு நெருக்கமாக இருக்கிறார், மோடியினுடைய ஆதரவு அவருக்கு அதிகமாக இருக்கிறது, அதனாலதான் இந்த இணைப்பு நடந்தது அப்படின்னு சொன்னால், இப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய கரம் ஊங்குகிறது அப்படின்னு சொன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ விட இன்னும் அதிகமாக மோடியோடு நெருங்கி விட்டாரா, பாஜக தலைமையோடு நெருங்கி விட்டாரா என்று புரிந்து கொள்வதா, அல்லது பாஜக தலைமையினுடைய முடிவையும் மீறி தாண்டி துணிச்சலோடு அவர் வந்து முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்திற்கு நகர்ந்து விட்டார், ஏன்னா ஆட்சி அதிகாரம் முடிய போகுது, அவ்வளவுதான், இனிமே பாஜகவுடைய தயவு தேவையில்லை என்ற இடத்திற்கு எடப்பாடி பழனிசாமி நகர்ந்து விட்டாரா? இந்த இரண்டு கேள்விகள் எழுகின்றன. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் வரவேற்கிறேன். முரசரங்கம் உண்மை அறிவோம். முதலமைச்சர் வேட்பாளர் யார், ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ? 7ஆம் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. அது தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். திரு கேசிபி, நான் அதுதான் இடைவெளிக்கு முன்பாக ஒரு கேள்வி சொன்னேன். நான் உங்ககிட்ட முடிச்சுட்டு திரு போலேந்து அவர்கள்ட்டையும் போயிடுறேன். அப்போ இப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, மத்திய அரசினுடைய ஆதரவு அல்லது திரு மோடி அவர்கள், திரு அமித்ஷா அவர்களுடைய ஆதரவு ஓபிஎஸ்ஐ விட அதிகமாக இபிஎஸ்க்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இவருடைய கரம் ஓங்கி இருக்கிறது சென்ட்ரல் அப்படின்னு புரிந்து கொள்வதா, அல்லது அதையெல்லாம் முறியடித்து துணிச்சலோடு மத்திய அரசையும் எதிர்த்து மோடியும் அமித்ஷாவையும் எதிர்த்து அவர் வந்து கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார், அவர் வந்து தயாராகிவிட்டார் முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை அறிவிப்பதற்கு, இனி ஓபிஎஸ் ஆதரவு, ஓபிஎஸ்க்கு மத்திய அரசு ஆதரவு கொடுத்தாலும் கூட அது பயனற்றது, அதை தாண்டி விட்டார் எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்வதா? இந்த ரெண்டுல எதை புரிந்து கொள்வது? இல்ல, ஒரு ஐயன் கார்த்திகேயன் சொன்னதுக்கு நான் ஒரு விளக்கத்தை சொல்லிடுறேன். சசிகலா அவர்கள் வென்று விட்டாரா அப்படிங்கிறது இல்ல, சசிகலா அவர்கள் மீண்டும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். எப்படின்னா, சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட பொழுது அது தவறுன்னு சொல்லி நான் தான் அதுக்கு ஆட்சேபனை செய்தேன். கடைசியா அதுதான் வந்து வெற்றி பெற்றது. அதே போல இந்த இரட்டை தலைமை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று அந்த பொதுச் செயலாளர் பதவியை எடுத்து பொதுக்குழுவே இப்படி முடிவுகளை எடுத்தது தவறு என்ற வாதத்தை 2017 இருந்து நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காக சிறைவாசம் கூட எடுத்திருக்கேன். அது தவறுன்னு சொன்னதை இன்றைக்கு இந்த 2 பேர் போட்ட சண்டையில ஆமா அது தவறு, அன்றைக்கே இவர்கள் ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது என்ற வகையில இன்றைக்கும் நான் தான் வெற்றி பெற்றிருக்கிறேன். அதிமுகவுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்னா, அடிப்படை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற பொதுச் செயலாளர் தான் அதிமுகவுக்கு முதலமைச்சர் வேட்பாளர். அந்த வகையில இவர்கள் எல்லோருமே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள், தொண்டர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நீங்க பாரதிய ஜனதா கட்சியை பத்தி சொன்னீங்க. நாம் யாருமே பிரதம அமைச்சரை வந்து அவ்வளவு குறைத்து மதிப்பிட வேண்டாம். ஏன்னா இன்றைக்கு கள அளவுல பார்த்தீங்கன்னா பிஜேபி வளர்ந்துகிட்டு இருக்குது. புதுசா அதிமுகவுக்கு வருகிற அந்த உறுப்பினர்கள் கூட பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி போறாங்க. அதிமுக இவர்கள் 2 பேருடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு பிரான்ச் வழியா போய் சேர்றதை விட நேரடியா தலைமையில சேர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்களே கூட கிராம அளவுல வந்து என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க மத்திய அரசு தான் அகில இந்திய தலைமைன்னு சொல்லிட்டீங்க சார். நான் அதுல இருந்தா உங்க விமர்சனத்தில் அகில இந்திய தலைமை அப்படின்னு சொன்னா திரு கேசிபி, நீங்க வந்து இப்ப ஓபிஎஸ் விட அதிகமான ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா மோடியிடம் இருக்கிறது புரிந்து கொள்வதா, அல்லது அவர்களை எதிர்த்து துணிந்து இவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு தயாராயிட்டாரு புரிந்து கொள்வதா? அது குறித்த பதில் சொல்லுங்க. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். பாரதிய ஜனதா கட்சி இதுல என்ன முடிவு எடுக்கும்னா, அல்லது எந்த முடிவு அவர்கள் எடுத்தால் தமிழ்நாட்டிற்கு சிறந்ததாக இருக்கும்னா, இன்றைக்கு இருக்கிறதுல ஊழல் நிறைந்த அமைச்சர்களாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், தங்கமணி, வேலுமணி, சுகாதார விஜயபாஸ்கர் இருக்கிற ஒரு 10-15 அமைச்சர்களை சசிகலாவை அனுப்பிச்ச மாதிரி சரியான நீதி விசாரணையில அனுப்பி வைத்து விட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்திருக்கிற அந்த விதிகளின்படி கட்சிக்கு வந்து ஒரு பொதுச் செயலாளரை உருவாக்கி
அதற்கு பாரதிய ஜனதா கட்சி துணை நின்றால் நிச்சயமாக ஒரு புதிய நீங்க இருவரையும் உறங்கிட்டு முதலமைச்சர் நாற்காலி நோக்கி மெதுவா காய் நகர்த்துறீங்களோன்னு எனக்கு திருப்பி தோணுது. பரவாயில்ல, அதுக்கான உரிமை எல்லாருக்கும் இருக்குது. அதுக்கான மெதுவா இல்ல, ரொம்ப வேகமா நகர்ந்துகிட்டு இருக்குது. ஓகே, அதுக்கான உரிமை எல்லாருக்கும் இருக்குது. நான் அந்த உரிமையை வந்து கொஸ்டின் பண்றதா அது நாகரிகம் இல்ல, அது என்னுடைய வேலை இல்ல. நான் கேட்ட அந்த கேள்விக்கு நீங்க இப்போ வரைக்கும் பதில் சொல்ல. நீங்க இப்போ வரைக்கும் இல்ல சார், இப்போ வரைக்கும் நீங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, எஸ் ஓபிஎஸ் விட எடப்பாடி பழனிசாமிக்கு மத்தியில் ஆதரவு கூட இருக்கு, அல்லது அதை தாண்டி அவர் வந்து நிக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சி 2 பேரையும் தவிர்த்துருவாங்க. பாஜக அப்ப நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், பாஜக இந்த இருவரையும் தவிர்த்து விட்டு கேசிபி ஆகிய என்னை ஆதரிக்க வேண்டும் அப்படி சொல்லுங்க. நீங்க அதை நோக்கி நகர ஆரம்பிச்சீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2 பேரையும் தவிர்த்துருங்க, தயவு செய்து என்ன ஆதரிங்க. நான் அப்படி சொல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழி வந்தவங்களை உருவாக்கணும்னு தான் நான் சொல்றேன். உருவாக்கணும் தொண்டர்கள் எல்லாம் சார், நீங்க கோரிக்கை நீங்க ஏதாவது பாஜக தலைவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறீங்க. அப்ப நீங்களும் அந்த லைன் போயிட்டு பாருங்க. இப்ப நீங்க அகில இந்திய தலைமைக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள், அடிமை திராவிட முன்னேற்ற கழகம்லாம் அவங்களை விமர்சிச்சுட்டு இப்ப நீங்க என்ன செய்யணும்? நான் தொண்டர்களிடம் பேசுகிறேன்னு சொல்லிருக்கணும். நீங்க அப்படி சொல்லலையே. நீங்க மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க. கோரிக்கை வைக்கல, தொண்டர்கள் எதை விரும்புகிறார்களோ அதற்கு தடையாக இருக்காதீங்கன்னு சொல்றேன். அவங்க யார் சார்? நீங்களே அங்க நிக்கிறீங்க அகைன். தப்புன்னு எனக்கு தீர்ப்பு வராம இல்லைங்க. தேர்தல் ஆணையம் வந்து என்னுடைய வழக்கு ஒரு நீதிமன்ற தீர்ப்பை அவர்கள் செயல்படுத்தினாலே இவங்க 2 பேரும் காணாம போயிடுவாங்க. அதை தடுத்து இவர்களை காப்பாற்றிக் கொண்டிருப்பது என்பது யார்? தேர்தல் ஆணையத்துல ஜஸ்டிஸ் சிஸ்தானி அவர்கள் சொன்ன வழக்கின்படி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாலே இவர் ஒருங்கிணைப்பாளர் இல்ல, அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் இல்ல. அடிப்படை தொண்டர்களால் ஒரு பொதுச் செயலர் தேர்ந்தெடுக்கப்படுகிற நிலை வரும். அதற்கு மோடி அவர்கள் தடையாக இருக்காதீர்கள். ஓகே, நான் திரு புகழேந்தி அவருடைய கருத்தையும் கேட்டு வந்துடுறேன். திரு புகழேந்தி, இப்ப நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, தொடக்கத்துல வந்து அந்த இணைப்புக்கு மத்திய அரசு காரணமாக இருந்தது அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்பட்டுச்சு. நீங்களும் சொன்னீங்க, ஆமா இணைத்தார்கள், பட்நாயக் இணைத்தது மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தில் இணைத்தார்கள், அது நல்லது, பாராட்டுக்குரிய அப்படின்னீங்க. அப்போ ஓபிஎஸ்க்கு ஆதரவான ஒரு மனநிலையில் மத்திய அரசு இருக்கிறது, அல்லது மோடியும் அமித்ஷாவும் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருந்துச்சு. இப்ப ஓபிஎஸ் விட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான ஆதரவு மத்திய அரசிடம் இன்னும் உறுதியாக இருக்கிறதுன்னு புரிந்து கொள்வதா, அல்லது அதெல்லாம் கிடையாது, ஓபிஎஸ் இனிமேல் மத்திய அரசே சொன்னாலும் பிரதமரே சொன்னாலும் அதை தாண்டி துணிச்சலோடு அமித்ஷாவையும் மோடியும் எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி நிற்க துணிந்து விட்டார், தயாராகி விட்டார், அந்த ஆற்றல் அவருக்கு வந்து விட்டது, இந்த 4 ஆண்டு காலத்தில் அவர் அந்த ஆற்றலை பெற்று விட்டார் என்று புகழேந்தி சொல்ல போகிறாரா? எனக்கு திருப்பி செந்தில் சார், நீங்க ஒரு அருமையான நெறியாளர், அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஐ ஹேவ் நோ அப்ஜெக்ஷன். பட் என்ன அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் எங்களது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் தெரியல. யாரோ எதிர்த்து தேர்தல் நிக்க போறோமா பிரதமர் மோடிய? எங்க பிரச்சனை எங்களுக்குள்ளார? எனக்கு ஏதாவது சொல்லுங்க சார், எனக்கு புரியவே மாட்டேங்குது. அவர் என்ன ஆல் இண்டியான்றாரு, நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கிறீங்க சார். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார். இதனுடைய தலைமை ஓபிஎஸ் இபிஎஸ், ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். எங்கே கோர்த்து விட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அவர்கள் கட்சியை நடத்துகிறார்கள், நாங்கள் எங்கள் கட்சியை நடத்துகிறோம். இன்னைக்கு எதிர்த்து தீர்மானம் ஒரு 3 தீர்மானம் இருக்கு சார். எதிர்த்துனா இரட்டை மொழி, இருமொழி. நான் தான் கிளியரா சொல்றேன், பணம் வர வேண்டியது வரல, அதுக்கு ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம் சார். கேட்பதை கேட்டு பெறுகிறோம். ஆதரவோடு நல்கியதால் தான் 11 மெடிக்கல் காலேஜ் வந்துச்சு செந்தில் சார். சொல்லுங்க. அதாவது வந்து எந்த விதத்திலும் இந்த கட்சி யாருக்கும் விலை போகாது சார். தயவு செஞ்சு உங்களை என்ன வந்திருக்கு, எய்ம்ஸ் 11 மெடிக்கல் பர்மிஷன் கொடுத்தாச்சு, அடிக்கல் நாட்டியாச்சு, இதுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. வந்துருச்சுன்னு ஓகே, ஒருவேளை நம்ம திறந்து யாரும் தெரியாம இருந்துச்சுன்னா நம்ம சொல்லலாம் 7.5% பயன்பெற்றுக் கொள்ளுங்கன்னு சொல்லலாம் இல்லையா? அதுக்காக இல்ல, திறக்கிறதுக்கு வேணா பிரதமர் மோடியை கூப்பிடலாம், தப்பு கிடையாது. ஓகே 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 ஓகே. அமித்ஷாவை கூப்பிடலாம், என்ன தப்பு என்ன இருக்கு? அவங்க தானே சாங்ஷன் கொடுக்குறாங்க, அதனால அவங்களை கூப்பிடுறதுல என்ன தப்பு இருக்கு? ஓகே. இப்ப 7ஆம் தேதி வந்து இல்ல 7ஆம் தேதி நான் இப்படி எடுத்துக்கிறேன் சார். நான் சார் ஒரு நிமிஷம். 7ஆம் தேதி ஏன் ஒருவேளை ஓபிஎஸ் அறிவிக்க கூடாது?
ஓபிஎஸ் செல்வி ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர். ஏன் அவர் அவரை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்க கூடாது? எது இது தொண்டர்கள் கட்சி. எடப்பாடி பழனிசாமி என்கின்ற முதல்வர் ஆத்தூர் பொதுக்கூட்டத்திலே பேசிய பொழுது யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராகலாம், நான் மாத்திரமல்ல அத்துணை தொண்டர்களும் தகுதி பெற்றவர்கள் சொல்லியிருக்காரு. அப்படின்னா 7ஆம் தேதி அறிவிக்கணும். தேர்தலுக்கு பிறகு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூடி முடிவெடுப்பார்கள் சொல்லி போயிட வேண்டியது. ஏன் தேர்தலுக்கு முன்னாடி அறிவிக்கணும்? அதாவது புரட்சி தலைவி அம்மான்ற ஒரு மாபெரும் சக்தி, the tallest leader of the nation, அவங்க எப்ப காலடி எடுத்து வைத்தார்களோ அன்றையிலிருந்து இந்த செய்திகளும் செய்தியாளர்களும் சுற்றி சுற்றி எங்கே வருகிறார்கள் என்று கேட்டால் ஏதாவது ஒரு தலைப்பிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசாமல் நேரமும் போகிறதில்லை, அவர்களுக்கு வேறு தலைப்பும் இருப்பதில்லை. ஆகவே சுற்றி சுற்றி இங்குதான் வந்து கொண்டிருக்கிறது. நீண்ட அனுபவம் கொண்ட மிக மூத்த அரசியல்வாதி திரு டிடிவி தினகரன் அவர்கள் திகார் செல்ல இருக்கின்ற பொழுது நீங்க வந்து டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தவர். ஓபிஎஸ் அவர்கள் மத்திய அரசினுடைய பாஜகவுடைய கைப்பாவையாக இருக்கிறார் என்று துணிச்சலோடு சொன்னவர். அவ்வளவு நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர். சரிங்களா? இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவரைத்தான் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்த போகிறோம் என்று சொல்வதற்கான அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு இருக்குது. அல்லது எடப்பாடி பழனிசாமி என்ன சார் முதலமைச்சர் வேட்பாளர், அவரை விட அம்மா அவர்களால் அடையாளம் கட்டப்பட்ட ஓபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்றக்கூடிய தகுதியும், அதை அப்படி சொன்னா அதை நிறுவுவதற்கான திறமையும் உங்ககிட்ட இருக்குது. இந்த ரெண்டுல எதையா ஒண்ணு சொல்லுங்கன்னு நான் சொல்றேன். அதாவது இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு சப்ஜெக்ட் கிடைக்குமா, இதுல வந்து யாராவது ஒருத்தர் முதல்வர்னு அறிவிக்காம விட்டுட்டு தகராறு நடக்குமா? அதிமுக தலைமையில இப்படி எல்லாம் நீங்க சொன்ன தகராறு வரும்னு சொல்லி உங்க கட்சியை வந்து நீங்க வந்து குறை மதிப்பீடு செய்யாதீங்க. இல்ல இல்ல அதுதான் உங்களை செய்யல, உங்களை சொல்லல, எங்களது எதிர்கட்சிகள் எல்லாம் எதிர்பார்த்தது அதுதானே. ஏதாவது நடக்குமா? நடக்காது. நடக்குது ஒரு செயற்குழு என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒன்றும் நடக்காது சார். இது தொண்டர்கள் இயக்கம், இங்க முடிவெடுத்து தான் சொல்ல முடியும். ஒரு செயற்குழுல போய் இதை சொல்ல முடியாது செந்தில் சார். இப்போ அதுக்குன்னு 7ஆம் தேதியை பிக்ஸ் பண்ணி இந்த கட்சியினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் KP முனுசாமியும் அந்த கமிட்டியும் நின்று பிரஸ்ல, நான் கூட நின்று இருந்தேன், பிரஸ்ல சொல்லி இருக்கு 7ஆம் தேதி நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு பாக்கி சொல்லிட்டாரு சார். ஒரு முடிவுக்கு வந்து விடும். 7ஆம் தேதி நீங்க சொல்ல மாட்டீங்க. சொல்கிறேன் அவர்தான் ஏதோ கொரியர் கம்பெனில இருந்து ஒருத்தர் முதலமைச்சரா பண்ணணுங்கிறாரு. நீங்க வேற அவர்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க. கொரியர் கம்பெனியா சார்? பிஜேபின்னு சொன்னார் சார். அதே யாரோ ஒருத்தர் இல்ல, அவர் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தர் சொன்னாரா எதிர்கட்சியில, அவர் சொன்னதை இவர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன பண்றது, இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. நம்ம அரசு நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது திருஷாம்? அவர்கள் இருவரும் அந்த கேள்வியை நான் ரொம்ப நேரமா போராடி பார்த்தேன், புகழேந்தி பதில் சொல்லுவாருன்னு. அவரு நகர்றதா இல்ல, அங்கே நான் சோர்ந்து போய் உங்ககிட்ட வந்துட்டேன். எடப்பாடி பழனிசாமியினுடைய செல்வாக்கு மத்தியில் உயர்ந்து விட்டது. ஓபிஎஸ் சைட்லைன் பண்ணி அவர் வந்து நேரடியா அமித்ஷாவிடமும் மோடியிடமும் அவர் நேரடி தொடர்பு வைத்து அவர் பலம் பெற்று விட்டார் என்று புரிந்து கொள்வதா, அல்லது ஓபிஎஸ்க்கு தான் இன்னமும் ஆதரவு இருக்கிறது, ஆனால் மத்திய அரசை தாண்டி அமித்ஷாவையும் மோடியையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி வலுப்பெற்று விட்டார், அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்த தயாராகிவிட்டார் என்று புரிந்து கொள்வதா? மத்தியில் யாருக்கு செல்வாக்கு என்று பார்ப்பதை விட மக்களிடம் யாருக்கு செல்வாக்கு என்றுதான் பார்க்க வேண்டும். இதிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடப்பு முதல்வர், ஆட்சி இன்னமும் பாக்கி இருக்கிறது பல மாதங்கள். இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் வேட்பாளர் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும்தான் அறிவிக்கவே முடியும். அப்படி மாற்றி அறிவித்தாலோ அல்லது வேறு யாரேனும் முதலமைச்சர் வேட்பாளர் ஆனாலோ ஆட்சி ஸ்தம்பித்து போய்விடும், நிர்வாக பணிகள் அப்படியே நின்றுவிடும், அதிகாரிகள் சுணக்கம் காட்டுவார்கள். எனவே அதற்கான வாய்ப்பு இல்லை. இதிலே KC பழனிசாமி அவர்கள் கூறிய ஒரு வாதம் எனக்கு ஏற்புடையது. அதிமுகவின் அடிப்படையான ஒரு விதி வந்து கட்சியின் தலைமை அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது. அது எம்ஜிஆர் அவர்கள் ஏன் உருவாக்கினார்கள் என்றால், திமுகவிலே பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒரு 100 பேர் 200 பேர் கூடி கட்சிக்காக இவ்வளவு பாடுபட்ட தன்னை தூக்கி எறிந்து விட்டார்களே என்ற ஆதங்கத்திலே அந்த விதி உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் அதை செறிவூட்டி வைத்து விட்டார்.
இன்றைக்கு அது விதி எடுக்கப்பட்டதால் ஏற்படுகிற ஒரு கெடு விளைவுதான் இது. பொதுச் செயலாளர் என்கிற பதவியை அப்படியே வைத்திருந்து இந்த பிரச்சனைகள் வரும்போது ஆரம்பத்திலேயே 2017 இருந்தாலும் சரி அல்லது 2016 கடைசியிலே திருமதி சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக நியமித்த போதும் சரி, என் கருத்து இதுதான். ஏனென்றால் கட்சியின் அடிப்படை விதிப்படி ஒரு தேர்தல் நடத்தும் அதிகாரியை போட்டு தேர்தல் நடத்துவதற்கான விளம்பரத்தை கொடுத்து அந்த விளம்பரத்தின் வாயிலாக விண்ணப்பங்களை வரவேற்று இன்னார் தான் தலைவர் பொதுச் செயலாளர் என்று அறிவிக்க வேண்டும். 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டெல்லாம் தேர்ந்தெடுக்க முடியாது. அந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்குதா ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்கும்? திருமதி வி.கே. சசிகலா அவர்களோ அல்லது அவர் போட்டியிட்டால், ஒரு வாதத்துக்கு சொல்ல அவர் போட்டியிட்டால் அல்லது அவர் போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலையை இவர்கள் உருவாக்கினால் அவர் வேறு ஒருவரை அடையாளம் காட்டி அவருடைய ஆதரவாளை நிறுத்தி அதை நோக்கி நகர்த்தி விடுவார், அவருடைய கட்டுப்பாட்டில் கட்சி போயிடும் பயப்படுறாங்களா, அச்சப்படுறாங்களா? திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் முதலிலே பொதுச் செயலாளர் ஆன போதே இந்த பிழை நேர்ந்து விட்டது. அப்போதே கட்சியின் அடிப்படை விதிப்படி அவரை முதலமைச்சர் பொதுச் செயலாளர் வேட்பாளராக ஆக்குவதற்கு முன்பே தேர்தல் நடத்தும் அதிகாரி போட்டிருக்க வேண்டும். அந்த காலத்திலே லட்சுமி நாராயணன் ஐபிஎஸ் தேர்தல் நடத்த அதிகாரி கட்சிக்கு உங்களுக்கு அந்த வரலாறு இன்னும் நல்லா தெரியும் நினைக்கிறேன், கட்சியுடைய பைலாவும் தெரியும் நினைக்கிறேன். 5 ஆண்டுகள் ஆகியிருக்கணும். திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் நீக்கம் செய்யப்பட்டு திருப்பி சேர்ந்து 5 ஆண்டுகள் ஆகாத நிலையில நியமன பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். ஒருவேளை 5 ஆண்டுகள் ஆகியிருந்தால் அப்பொழுதே இந்த பிரச்சனை வந்திருக்காது. அவங்க ஒரு தேர்தல் நடத்தும் அதிகாரியை போட்டிருப்பாங்க, தேர்தல் நடத்தி அவர் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருப்பார். அந்த இவ்வளவு குழப்பம் வந்திருக்காது. தவறான புரிதல். காரணம் என்னவென்றால் எப்போது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சசிகலா அவர்களை கட்சியிலே சேர்த்துக் கொண்டார்களோ அப்போதே அவரது ஒரிஜினல் மெம்பர்ஷிப் ரிவைவ் ஆகிவிட்டது. அதற்கு பிறகு அவருக்கு பதவி கொடுத்திருக்கிறார்கள், தலைமைச் செயற்குழு உறுப்பினர் என்ற பதவி கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த கேள்வியே எழாது. ஆனால் சசிகலா அவர்கள் நியமன பொதுச் செயலாளர் ஆனதே கட்சியின் அடிப்படை விதிகளுக்கு முரணானது. கேசிபியின் வழக்கே அதுதானே. அந்த வழக்கிலே சாரம் இருந்தது. அதற்கு பிறகு 2017 இந்த இணைப்பு நடக்கும் போதாவது கட்சியின் அடிப்படை விதிப்படி செய்திருக்கலாம். இப்போது அந்த அடிப்படை விதியை மாற்றியதால் இந்த குழப்பங்கள். திரு சுருக்கமா உங்களுடைய நிறைவு பார்வை கொடுத்துட்டு அவர் நிறைவு செய்யிருக்கார், அவர் விடைபெற இருக்கிறார். நான் உங்ககிட்ட வந்துடுறேன். திரு புகழேந்தி. ஆமா, அதாவது ஒன்னு நான் செந்தில் சார் உங்க மூலியமா முரசு டிவி மூலியமா தெளிவுபடுத்துறேன். திருமதி சசிகலா என்பவர் அரசியலுக்கு வருகிறேன், மீண்டும் இங்க அரசியல் செய்ய போகிறேன், இதெல்லாம் வாய் திறந்து சொல்லவே இல்லை சார். விளையாடுறாங்க பூந்து, இதோ நாளைக்கு வராங்க பாரு, நாளைக்கு வராங்க பாரு, இந்த குடுகுடுப்புக்காரன் காலையில் எழுந்த உடனே அடிச்சுட்டு போய் சொல்லிட்டு இருக்க மாதிரி. அவர்கள் என்ன நிலையில இருக்கிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள், நோபடி நோஸ், யாருக்குமே தெரியாது. அவர்கள் வந்த பின்னால் என்ன நடக்க போகிறது தெரியாது, வருவதாக சொல்லவும் இல்லை. ஒருவரை நம்பி ஆட்சி, அதிகாரம், சின்னம், கட்சி எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு சென்றார். அவர் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டார். இந்த நிலையிலே அவர்கள் வருவதற்கு முன்னாலே தேசியங்கள் அந்த கதை இந்த கதை எல்லாம் பேசப்படுகிறது. பொறுத்திருந்து பாருங்கள் என்ன நடக்க போகிறது என்பதை எனது இறுதி கருத்தியாக பதிவு செய்கிறேன். அவர்களுக்கு அந்த எண்ணமே இல்லை, அவர்கள் அரசியலில் ஈடுபடுவார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. ஓகே, நன்றி நன்றி திரு புகழேந்தி. திருப்பாக்கி, உங்களுடைய பார்வையில அப்ப மத்திய அரசு தான் இதுல ஏதோ ஒரு இடத்துல ஒரு அதிகாரத்தை முடிவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மத்திய அரசோடு இப்ப கூடுதலாக இணக்கம் ஏற்பட்டு விட்டது நான் நம்புறதா, புரிஞ்சுக்கிறதா? இல்ல, 2 பேருக்குமே 2 பேரையுமே மத்தியில் உள்ள சக்தி சமமாக தான் வச்சுட்டு இருக்கு. 3வது நபர் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிற ஒருவரை, அவர் யாருன்றது நீங்களே யூகிச்சுப்பீங்க. இந்த இஷ்யூ இல்ல, மத்தியில் உள்ள ஆளுங்கட்சியான தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லது பாஜக ஸ்ட்ரைட்டா சொல்ல போனா அவங்களுக்கு ஒன்று, அவங்க ஐடியாலஜிக்கலா முழுக்க எதிரான கட்சி திமுக, அது விடக்கூடாது. அதுக்கு எதிராக இருக்கிற சக்தி எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும், கன்சாலிடேட் செய்யணும் என்கிற எண்ணத்துல எல்லா சக்திகளையும், அதாவது பிரிந்து போன அதிமுக இருந்து ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு பிரிந்து போன சக்திகள்லாம் ஒன்று திரள வேண்டும். ஆனா அப்படி திரண்ட அமைப்பு நமக்கு சாதகமா இருக்கணும், இதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும் என்று நான் யூகிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நண்பர் கேசிபியும் சரி நண்பர் புகழேந்தி அவர்கள் ஒன்று சொன்னாங்க, தொண்டர்களால் அமைக்கப்பட்ட கட்சி என்பது சந்தேகமே கிடையாது. ஆனால் ஒரு ட்ரெயின்ல 10-15 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், சொபிஸ்டிகேட்டடா இருக்கும், ஒரு நகரும் அரண்மனை கூட இருக்கும். ஆனா இன்ஜின் இல்லைன்னா சரியா இருக்கும். ஆக அதிமுக பொறுத்தவரையில் மாஸ்க் பார்ட்டிங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா கரிஸ்மாட்டிக் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இருந்தார். அந்த ஆளுமை மிக்க தலைவர் இது எந்த காங்கிரஸ் அதிமுக மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே. அண்ணா இருந்த போது சிபி சிற்றரசு, இரா நெடுஞ்செழியன், இரா செழியன், கே.ஏ. மதியழகன், இப்படின்னு பல பேர் கடைசியில் தான் கலைஞர் மு. கருணாநிதி பேர் வரும். ஆனால் அவர் பின்னாடி அண்ணாவுக்கு மறைவுக்கு பின்னால் அவர் ஒரு முதலமைச்சராக உருவாரி கட்சியினுடைய இயக்கத்தோட தலைவர் ஆனார். எப்போனா 71 தேர்தலில் அவர் ஜெயித்த பிறகு
இந்திரா காந்தியை கட்சியை விட்டு தூக்கி எறிந்தது காங்கிரஸ். ஆனால் அவர் 71 தேர்தலில் ஜெயித்த பிறகு இந்திரா காந்தி ஒரு ஆளுமை மிக்க தலைவராக ஆகுது போல 69 அண்ணா மறைந்த போதே கருணாநிதி முதலமைச்சர் ஆனார் ஒன்று. அதற்கு முன்பு 67 அண்ணா முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலேயே கருணாநிதி என்னென்ன பொறுப்புகளை வகித்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அமைச்சரவையில நம்பர் 2 அப்ப நாமரர் தான். நான் நம்பர் 2 வார்த்தை பயன்படுத்துறேன், நான் ரொம்ப கவனமா சொல்றேன். ஆளுமை, அதாவது அடையாளம் காட்டப்பட்ட தலைவர், முதலமைச்சர் தலைவராக இருந்தவர் இலான் அடிஜடியன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் விஷயத்துக்கு என்ன சொல்றேன்னா, ஒரு டெஸ்ட் இருக்கு. ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகுதான் ஐஏஎஸ் ஆக முடியும் மாதிரி ஒரு தேர்தலுக்காக காத்திருக்க வேண்டும். அப்போதான் எடப்பாடி முதலமைச்சரா ஓபிஎஸ் யாரு ஒண்ணு ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இப்ப நான் சொன்னாங்க இல்லையா கட்சிகளை இணைக்கிறதுல பிஜேபி, இதுக்கு முன்னாடி பிஜு பட்நாயகத்தை பத்தி சொன்னாங்க. அப்ப பிஜு பட்நாயக் சமயத்துல 2 கட்சியும் அதிமுக திமுக 2 ஒன்னா இணையிற அளவுக்கு வந்தது. அதுக்கு பிஜேபி மத்தியில் ஜனதா கட்சி காரணமா இருந்தது. ஆனா அது எப்பொழுதுமே வெளியிலிருந்து வர சக்தியினால இணையாது. அதிமுக 88 எம்ஜிஆர் மறைவுக்கு பிரிஞ்சது, அதுவே தனக்குத்தானே ஒரு பிளவுபட்ட இயக்கம் தங்களுக்குள்ளேயே ஒருமித்த கருத்தோடு இணைந்தால் வலுப்பெறும். புறத்தாக்கு இன்ஃப்ளூயன்ஸ்னால இணைந்தால் நிற்காது. நீங்க சொல்லிட்ட பொழுது பாஜக அவர் சார்ந்த ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக கூட இருக்கலாம் அப்படின்னு 3வது ஒரு ஆப்ஷன் நான் சொல்லல. உதயநிதி சொன்னதை நான் சொல்றேன். இல்ல அதை நீங்க மறுதளிக்கிறீங்களா அல்லது வாய்ப்பு இருக்குங்க? நான் மறுதளிக்கல, நான் பத்திரிகையாளர். மறுதளிக்கல, இப்படி கமெண்ட் தான் சொல்லுவேன். உங்களுக்கு விட்டு இல்ல, உங்களுக்கு என்ன பார்வையாளர்களுக்கு இல்ல, அவர் கிண்டலா சொன்னார். பட் நீங்க அது ஒரு அரசியல் விமர்சன பார்வையோட அணுகுறீங்க. இல்ல, அதுல வெறும் கிண்டலா எடுத்துக்க முடியாது. அதுக்கான வாய்ப்பு அதுக்குதான் பொருத்தமா எப்பொருள் யார் யாரை கேட்பேன்னு சொல்றேன். ஓகே, அப்படி ஒருவேளை அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா நான் என்ன கேக்குறேன்னா, எனக்கு ஒரு வீடு வேணும்னு நினைச்சா நான் வீடு கட்டிட்டு போய் குடியிருக்கணும். ஏற்கனவே வேற ஒருத்தங்க கட்டி இருக்கிற வீட்டுல போய் நான் பாலை காய்ச்சிட்டு குடியிருக்க முடியல. பாஜக செய்யும், அப்படி விரும்புமா? அப்படி ஒரு முயற்சி நடத்தப்படுது 1984 ஆந்திர பிரதேசத்துல. என்டி ராமாராவ் ஒரே நாள் கவுத்திட்டு பாஸ்கர் ராவ் நின்றார். ஆனா மாஸ் லீடரா யார் இருந்தார்? நான் கேக்குறது இங்க பாஜக அப்படி செய்யுமான்னு கேக்குறேன். இன்னொருத்தங்க கட்டின வீட்டுக்குள்ள போய் எப்படி குடியிருக்க முடியும்? செய்யாது என்று எப்படி சொல்ல முடியும்? பாஜக அது செய்யுங்க. இல்ல, செய்யாது என்று எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு அர்த்தம் செய்யணும் தானே. ஓகே, திரு கேசிபி சுருக்கமா ஒரு வார்த்தையில நிறைவு கருத்து. இல்ல, அதாவது உதயநிதி ஸ்டாலின் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அரசியல அவர் இப்பதான் எல்கேஜியில் இருக்கிறாரு. அந்த கருத்தை நம்ம சீரியஸா எடுத்துக்கிட்டு இங்க விவாதிக்கிறது தவறு. அதிமுக புரட்சி தலைவரால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் தொண்டர்கள் நிறைய இருக்கிறாங்க. அடுத்த கட்சியில இருந்து இங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்ல. நடக்கிற போட்டி என்பது யார் முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சராக பதவியேற்பது அல்ல, தொண்டர்களும் மக்களும் தான். ஏற்கனவே நடந்த விஷயங்களையும் சேர்த்துதான் பார்க்க முடியும். ஏற்கனவே பாஜக ஒரு பெரிய முயற்சி எடுத்து ஓபிஎஸ் அவர்களும் முதல்வராக்க முயற்சித்தது. ஆனா அப்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுல இபிஎஸ் ஆயிட்டாரு. இபிஎஸ் ஆனோடனே இபிஎஸ் ஆயிட்டாரே, ஓபிஎஸ் தோத்துட்டாருன்ற ஒரு சுணக்கத்துக்கு போல இபிஎஸ்ஐ தன்வசம் படுத்துவதற்கான வேலைகள்ல இங்க நடந்தது. அப்ப சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் யாரோ, சண்டை ஓட்டு யாரு ஜெயிச்சு வர்றாங்களோ அவர்களை கையகப்படுத்துவதற்கான முயற்சி தான் நடக்கக்கூடும். அது யாரா இருந்தாலும் அது தேர்தலுக்கு பிறகு அதை நோக்கி நகர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். 7ஆம் தேதி யார் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி அறிவிக்கவே மாட்டார்கள் அப்படிங்கிறாரு திரு பாக்கி, ஒரு மூத்த பத்திரிகையாளராக. ஒரு இளம் பத்திரிகையாளர், நான் அவரை கம்பேர் பண்ணும்போது நான் சொல்லிக்கிறேன், அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. அது எடப்பாடி பழனிசாமி என்ற பெயராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. நிறைவு செய்யலாம். இது முரசரங்கம், உண்மையறிவோம் என்றும் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.